துணியை கண்டிப்பா ஒரு டைமுக்கு 2 டைம் எல்லாமே மாத்தி நீங்க வந்து மடிச்சு பாருங்க. இப்ப இந்த கிராஸ் வந்து நான் வச்சுட்டேன். இதனுடைய ஸ்லீவ் லென்த் எவ்வளவு இருக்கு? ஏன்னா இந்த ஷோல்டர் இங்க வருது. இந்த ஷோல்டருக்கும் நம்ம எல்போ ஸ்லீவுக்கும் 10 தான் பாருங்க. இப்ப தாராளமா எனக்கு 11 இன்ச் வந்து இருக்கு. ஏன்னா இந்த நேர் தான் நமக்கு வந்து கிளாத் வந்து தேவைப்படும். அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கு? 11 இன்ச் இருக்கு. தாராளமா எல்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ண முடியும். ஜாயிண்ட் இல்லாமலும் ஸ்லீவ் வந்து போட முடியும். ஆனா என்ன நூல் வந்து குறுக்க இருக்கும், அது மட்டும் தான். லைனிங் ப்ளவுஸ் பரவாயில்ல அப்படின்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்ப நான் இதை கரெக்டா வந்து வச்சுக்கிறேன். ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி இதை கீழே இறக்கி கூட வைக்கலாம். ஏன்னா நமக்கு பேக் ஹைட்டை விட ஃப்ரண்ட் ஹைட் 1 இன்ச் மைனஸ் ஆகி தான் இருக்கும். துணியை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால என்ன பண்ணலாம், இந்த 1 இன்ச் இருக்குல்ல, அந்த 1 இன்ச்சை மடிச்சுட்டு கூட கீழே வந்து இப்படி இறக்கி வைங்க. இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு லைட்டா துணி அப்படி கிராஸ்ல வந்து வச்சுக்கோங்க. துணியை நீங்க கரெக்டா வச்சுட்டு ஸ்கேல் வச்சுட்டு லைன் வந்து போட்டுக்குங்க. பேக் நெக்கை விட மேல வந்து கொஞ்சம் அதிகமா கிளாத் இருக்க மாதிரி லைன் வந்து மார்க் பண்ணிக்கங்க. கீழே அளவு போட தேவையில்லாத அதை அப்படியே விட்டுருங்க. நான் வீடியோக்காக கிளாத் இந்த சைடும் அந்த சைடும் திருப்பிட்டு இருக்கேன், நீங்க வந்து திருப்பாதீங்க. எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சாச்சு. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து நமக்கு அப்படியே வந்து பேக் சைடு வந்து வேணும். அப்ப என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ரோலர் வச்சுட்டு அந்த பாக்ஸ் லைன் இருக்குல்ல, அதை மட்டும் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா அதனுடைய அச்சு கிடைக்கும். அப்படியே நீங்க டிராயிங் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் அந்த ஆம்பூல் டெப்த் இருக்கும்ல, அதுக்காக. ஓகே, இப்ப நமக்கு பேக் சைடு பீஸ் வந்து தேவையில்லை. இந்த இன்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆம்பூல் ரவுண்டுக்கு உங்களுக்கு மார்க்கிங் விழல, நான் மறுபடியும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நமக்கு ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இனிமேல் தான் வந்து அளவு எடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேக்கை வச்சு ட்ரேஸ் மட்டும் எடுத்திருக்கோம். இப்ப அளவு ப்ளவுஸ்ல ஃப்ரண்ட் நெக் எவ்வளவு இருக்குன்றத செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் நீங்க வந்து செக் பண்றீங்க அப்படின்னா பிளவுஸை இந்த டைரக்ஷன்ல தான் வந்து வைக்கணும். அந்த பிளவுஸோட டைரக்ஷன் வந்து மாத்தாதீங்க. நான் எப்படி சொல்றேன்னா, அது மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு அளவு டக்குன்னு கொஞ்சம் ஃபாஸ்டா எடுக்க முடியும், தப்பு இல்லாமலும் எடுக்க முடியும். இப்ப ஃப்ரண்ட் நெக் வந்து எடுக்கிறோம்னா மேல ஷோல்டர்ல நீங்க டேப் வச்சுட்டு இந்த சைட்ல இருக்கக்கூடிய அளவு இந்த மாதிரி டேப் வச்சு மடிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கேல் வச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க வந்து பாத்துக்கலாம். எனக்கு வந்து 6 இன்ச் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து இருக்கு. மேல வச்சுட்டு 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளவு இருக்கு அப்படின்றது பாத்துக்கலாம். இந்த ஷோல்டர் சென்டர் டாட்ல இருந்து அந்த பட்டியோட மடிச்சுக்குங்க. ஷோல்டரை 2ஆ மடிங்க. மடிச்சுட்டு இதை வச்சுட்டு கீழே ஒரு தட்டி விடுங்க. மேல ஷோல்டர்ல இருந்து இந்த பட்டி வரைக்கும் நல்லா இழுத்து அளவிடுங்க. எனக்கு வந்து 13 இன்ச் வந்து ஃப்ரண்ட் ஹைட். இப்ப இது வந்து தையலோட சேர்த்து தான் எடுக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த துணியை நல்லா இழுத்து தான் அளவு எடுக்கிறோம். இழுத்து அளவு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இருக்கிற அளவுல இருந்து 1 இன்ச் நல்லா இழுத்து வரும். அதனால தையலோட சேர்த்து, அதனாலதான் தையலுக்கு சேர்க்க வேண்டாம். ஏன்னா இழுத்து அளவு எடுக்கும் போது தையலுக்கு சேர்க்க வேண்டாம். ஒருவேளை நீங்க வந்து இப்படி மடிச்சு இப்படியே தான் வச்சுட்டு அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப இப்படி சரியான அளவு எடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா 12 வருது. இது கூட 1 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணலாமான்னு கேட்டா அது தப்பு. ஏன்னா துணியுடைய இழுவத்தன்மை எவ்வளவு இருக்கு அப்படின்றது தெரியணும். அப்புறம் ரெண்டாவது நல்லா கிராஸ் எவ்வளவு இருக்கு, நல்லா ஃபுல் கிராஸ்ல இருக்கும்போது கிளாத் நல்லாவே இழுத்து வரும். அதையும் தெரிஞ்சுக்கிறாங்களா, நீங்க இழுத்தே அளவிடுங்க. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 வந்து இருக்கு. நான் தையலோட சேர்த்து தான் வந்து சொல்றேன். அந்த 13 வந்து மார்க் பண்ணிக்கலாம். 13 மார்க் பண்ணிட்டு இதுக்கு நேரா வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், நெக் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். எப்பயுமே ஃப்ரண்ட் ஹைட் எடுத்து லைன் போட்டுட்டு அடுத்தது மார்க் பண்ணக்கூடியது நெக் ரவுண்டு. நம்ம பிளவுஸ்ல என்ன நெக் ரவுண்ட் வச்சோமோ அதுதான். யாருடைய நெக் ரவுண்ட், உங்க பிளவுஸ்ல நீங்க என்ன நெக் ரவுண்ட் வைக்கிறீங்க அதுதான் இங்க வைக்கிறோம். நான் 2.25 வச்சிருக்கேன், அதே 2.25 தான் இங்க வைப்பேன். ஒருவேளை 3 வச்சிருக்கோம்னா 3 தான் இங்க வந்து வைக்கணும். இப்ப நான் 2.25 வச்சிருக்கேன், அதனால 2.25 வந்து வச்சுக்கிறேன். அடுத்தது 1.4 வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10 தான் வருது. அதனால 1.4 1.5 எடுக்கிறதுனால தப்பும் கிடையாது. நீங்க 1.5 வந்து தாராளமா வந்து எடுத்துக்கலாம். இங்க என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதே 2 சைடும் வந்து மார்க் பண்ணிக்கீங்க. இதை மார்க் பண்ணிட்டு கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம்.
போட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டாட்டோடைய ஹைட் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் கீழே வந்து 1 inch வி மாதிரி வந்து போட்டுக்குங்க. இதை சென்டர் பண்ணி போட்டுக்குங்க. டாட்டோடைய ஹைட் அப்படின்றது சென்டர் டாட் வந்து பார்த்தீங்கன்னா 3 inch வந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது டாட் அப்படின்றது இது ரெண்டுக்கும் சென்டர் பண்ணி டேப் வந்து மடிங்க. மடிச்சுட்டு இந்த சென்டரை மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து நான் வந்து ஒரு 2.25 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது மூணாவது டாட் ஆம்ஹோல் டாட் வந்து இருக்கணும். இப்போ ஆம்ஹோல் டாட் வந்து எங்கே இருக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆம்ஹோல் டெப்த்து கொடுத்துக்கலாம். நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம், ஏற்கனவே வளைவு வந்து நம்ம இதில் வந்து இப்படி போட்டிருக்கோம். இந்த வளைவில் இருந்து உள் பக்கமாக நல்லா கீழே இறக்கி இந்த மாதிரி நீங்கள் வளைவு வந்து கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வளைவு எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிளவுஸோடைய முன்பக்கம் சுருக்கம் இருக்காது. இப்போ பிளவுஸ்னா இந்த பக்கம் முன்பக்க துணி ஸ்லீவ் துணிலையும் சுருக்கம் வரும், ஃப்ரண்ட் துணிலையும் சுருக்கம் வரும். அப்போ நம்ம இதை ஃப்ரண்ட் துணியில் சுருக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த ஆம்ஹோல் வளைவு வந்து இருக்கிறோம். இந்த ஆம்ஹோல் வளைவு இந்த பாக்ஸில் இருந்து 1/2 inch இருந்தால் போதும். இதை நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 1/2 inch மட்டும் இருந்தால் போதும். இந்த வளைவு வந்து போட்டுக்குங்க. நீங்கள் இந்த வளைவு போடும்போது இங்கேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் லைட்டு அப்படி கிராஸ் எடுக்கலாம். எடுத்தும் வளைவு வந்து போடலாம். ரொம்ப புதுசாக இருக்கீங்க, எனக்கு அந்த கிராஸ்லாம் வராது, கரெக்டாக எடுக்க வராது, கோணையாக கட் பண்ணிடுவேன்னா நீங்கள் நேராகவே கட் பண்ணுங்க, அதனால பிரச்சனை கிடையாது. இங்கே இருக்க துணியை தான் நம்ம மெயினாக வந்து கட் பண்ணி ஆகணும். இப்போ ஆம்ஹோல் ஓகே, ஆம்ஹோல் டெப்த் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மூணாவது டாட் ஆம்ஹோல் டாட் வந்து மார்க் பண்ணணும். அதை நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டர் டாட்ல இருந்து, அதுக்கு முன்னாடி சென்டர் டாட் நான் ஃபர்ஸ்ட் டிராயிங் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த ரெண்டாவது டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/4 inch தான் நீங்கள் வந்து தையல் பிடிக்கணும், அதிகமாக வந்து பிடிக்கக்கூடாது. இப்போ ஆம்ஹோல் டாட் வந்து எடுக்கணும். ஆம்ஹோல் டாட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த நேர், அதாவது இந்த சைடு இருக்கு பாருங்க, இந்த நேர்ல இருந்து இந்த நேர் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கப்பு வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து கிடைக்கும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த நேர் கரெக்டாக அப்படி கை வச்சுட்டு வைக்கும் போதே உங்களுக்கு இங்கே ஒரு ஃபோல்டிங் வந்து வரும். ஃபோல்டிங்கை மடித்து வச்சுட்டு நேரத்தில் அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் கிளாத்தை நேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டிங், இந்த பாக்ஸ் நேர் தான் வருமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வராது. கரெக்டாக இந்த பாக்ஸ், அப்போ இந்த பாக்ஸ் எஜ்ஜில் இருந்து தானே இப்படி வளைவு எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து வராது. இந்த நேர், ஏன்னா ஒவ்வொருத்தருடைய செஸ்ட் ரவுண்டை பொறுத்து தான் இந்த நிப்பிள் பாயிண்ட் நேர் இந்த டாட் வந்து வரும். அப்படி வரும்போது இந்த டாட்டுடைய அளவு பாக்ஸ்ல இருந்து லைட்டாக மாறி வரும். யாராவது ஒரு சிலருக்கு பாக்ஸ் நேர் வந்து வரலாம், எல்லாருக்கும் பாக்ஸ் நேர் வரும்னு சொல்ல முடியாது. இப்போ இதனுடைய ஹைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ப்ளவுஸ்க்கு 4 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பிளவுஸோடைய சைஸை பொறுத்து 4 inch. இங்கே வந்து ஒரு 1/4 inch ஒரு பாயிண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆம்ஹோல் கிட்ட மட்டும் கொஞ்சம் அதிகமாக 1/4 inchக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக எடுக்கிறேன். எதனாலன்னு கேட்டால் இங்கே சுருக்கம் வரும், அதனால நம்ம ஆம்ஹோல் டெப்த்தும் ஜாஸ்தி எடுக்கிறோம். இங்கே டாட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து பிடிச்சிட்டோம்னா அந்த நீங்கள் துணி லைட்டாக இழுத்து வரும் நீங்கள் தைக்கும் போது, ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது. அப்போ அந்த துணி இங்கே டாட் பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த துணி கொஞ்சம் சேர்த்து டாட் பிடிக்கிறதுனால சுருக்கம் வந்து இருக்காது. அதனால தான் இந்த சைடு ஒரு 1/4 inch ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 டாட்டுக்கும் கேப் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/2 inch 1.25 inch தாராளமாக இருக்கணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டாட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 1.25 இருக்குது. இதையும் செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக 1.25, இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இருக்குது. கண்டிப்பாக 1.25 இருக்கணும். அதுக்கு மீறி போனால் நமக்கு 1.25 2 inch வந்து கம்மி தான். அதாவது 1.25 1.25 இந்த டாட்டோடைய கேப் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது முன்கழுத்து. முன்கழுத்தும் அதே மாதிரி தான். நார்மல் நெக்கா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து டிராயிங் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே கொஞ்சம் எனக்கு ப்ராடாக வேணும், பேக் சைடு ப்ராட் எடுக்கும்போது தான் ஃப்ரண்ட்டு ப்ராட் எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரண்ட்டு மட்டும் எனக்கு முன்னாடி ஷோல்டர் நேர் நேராக வந்து வரணும், அதாவது இப்போ நீங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து போடுறீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த ஷோல்டர் நேர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து வரும். இப்போ இந்த ஷோல்டர் நேர்ல இருந்து இந்த இடம் நேராக வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வளைவு வரும்போது தான் நம்ம ப்ளவுஸ் போடும்போது ஷோல்டரில் இந்த இடம் வந்து நேராக வரும். ஒரு சிலருக்கு என்னாகும், இப்படி வந்தோடனே அப்படியே வி மாதிரி போகும், ஒரு சிலருக்கு அப்படியே இதோட ரவுண்டு மாதிரி போகும். அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னா ஷோல்டர் வந்து ஓரளவுக்கு தின்னா வைக்கும்போது தான் உங்களுக்கு இது வந்து நேராக வரும். ஷோல்டர்லாம் நீங்கள் 2.5 3 அப்படிலாம் போகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த இடம் நேராக வராது. அதையும் மீறி நேராக வரணும் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு கிட்டத்தட்ட 6க்கு 6 6.5 6.25 அந்த மாதிரி வரும்போது தான் உங்களுக்கு இந்த இடம் வந்து நேராக வரும். நீங்கள் 5 5.5 ஃப்ரண்ட் நெக் வச்சுட்டு இந்த இடம் எனக்கு நேராக வேணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம், வராது. அடுத்தது ஷோல்டர் லூஸ் வந்து வரக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஒரு 1/4 inch நெக்கில் ஷோல்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1/4 inch வந்து கிராஸ் வந்து போட்டுக்கலாம்.
இது 6.5 இன்ச்சுங்கிறனால ஷோல்டரில் மட்டும் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் 7 இன்ச் வந்து ஸ்லீவ் லென்த் பண்ணுறீங்க அப்படின்னா முன்பக்கமும் லைட்டாக ஒரு கிராஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த நெக்கு வந்து லூஸ் வந்து வராது. ஏன்னா நெக் லூஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு பிரச்சனை. நம்ம கட்டிங்லேயே வந்து அங்கங்கே கரெக்ஷன் பண்ணுறோம். அதுக்கு மேலே ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் இது மேலே ஒரு ரஃப் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக் பீஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், கழுத்து வந்து இழுத்து வந்து வராது. ஓகே, இப்போ இது எல்லாமே டிராயிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நேராக வந்து சிசர் கட் வந்து போட்டுக்குங்க. கண்டிப்பாக சிசர் கட் முக்கியம். நான் இங்கே மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இங்கேயும் போட்டுக்குங்க, இங்கேயும் போட்டுக்குங்க. ரெண்டாவது இதனுடைய ட்ரேஸ் எல்லாமே வந்து இந்த சைடுக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த லைன் மேலேயே வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். எப்படி ட்ரேஸ் எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இதை நான் அப்படியே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிடுவேன் அப்படின்றனால நான் லைன் போடலை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் எடுக்கிறது கண்டிப்பாக எடுத்துக்குங்க. ஏன்னா 2 பக்கமும் டாட்டோடைய அளவு வந்து ஒரே மாதிரி வந்து வரணும். அதனால் இதை ட்ரேஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த சைடு இதே மார்க்கிங் வந்து கிடைக்கும். இப்போ என்னுடைய மார்க்கிங் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும். நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. நான் இப்போ இதில் வந்து மார்க் பண்ணி காமிக்கல. இந்த இடத்துல சிசர் கட் மட்டும் வேணுமா போட்டு காமிக்கிறேன். அந்த சிசர் கட் வருதுன்னா அந்த நேர் பண்ணி நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், முன்பக்கம் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நமக்கு துணி வந்து இருக்கு. இது வந்து குறுக்க தான் நமக்கு வந்து வரும், நேரில் வந்து வராது. கீழே கரப்பகுதி தான் இருக்கு, அது பரவாயில்ல, அப்படியே வந்து விட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெம்மிங் வந்து பண்ணுறேன் அப்படின்றனால கீழே ஒரு கீழளவு லைன் வந்து விட்டுக்கிறேன். நீங்கள் அடிச்சு திருப்புறீங்க அப்படின்னா 1/2 இன்ச் மட்டும் வந்து விட்டுக்குங்க. ஸ்லீவ் லென்த் அப்படின்றது நான் 9 இன்ச் வந்து சொல்லியிருந்தேன். 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலே இருந்து கை கீழே உயரம் 3.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். நார்மலாக போதும் 3.5 இன்ச் அப்படின்றது இந்த சைஸ் ப்ளவுஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஆம் ஹோல் ரவுண்ட். ஆம் ஹோல் ரவுண்டு சில பேர் வந்து தப்பு பண்ணிடுறீங்க. ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் வந்து போடுறீங்க. அதாவது ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து நீங்கள் இந்த இடத்துல இருந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி மார்க் பண்ணணும். இப்போ எனக்கு 8.25 வருது அப்படின்னா நான் 8.25 மார்க் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் 8 7.25 தப்பாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா முன்பக்கம் உங்களுக்கு துணி வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது பேக் சைடு பீஸ் அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட் பீஸ் ஸ்லீவ் பீஸ் கம்மியாக இருக்குது. ஒரு சிலர் அந்த மாதிரி போட்டிருந்தீங்க, அப்படி போடாதீங்க. ஆம் ஹோல் ரவுண்டை கவனமாக மார்க் பண்ணுங்க. இப்போ 8.25 மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து 1.5 இன்ச் தையலுக்கு கீழே ஸ்லீவ் ரவுண்ட் 5.25, அதில் இருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆம்ஹோல் வளைவு எடுக்கிறது இதுவுமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆம்ஹோல் வளைவு எப்படி எடுக்கிறது அப்படின்றது மேலே ஷோல்டர்ல இருந்து 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க, 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. 3 இன்ச்சுக்கு உள் பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த 3 இன்ச் இதுதான் நமக்கு 3 இன்ச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு. 3 இன்ச்சுக்கும் ஆம் ஹோல் ரவுண்டுக்கும் ஒரு கிராஸ் வளைவு லைன் போடுங்க. ஸ்கேல் வச்சுட்டே லைன் போட்டுட்டு இந்த கீழே 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணதையும் இந்த 1.5 இன்ச்சோட இப்படி போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த இடம் நேராக இருந்தால் தான் இந்த சைடும் நேராக இருக்கும். ஷோல்டர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ் வந்து தூக்காமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இங்கே 1.5 இன்ச் நேராக தான் வரணும். இந்த 1/2 இன்ச்சில் இருந்து தான் இந்த 1.5 இன்ச்சுக்கு அந்த கிராஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர் தூக்காமல் இருக்கும். அடுத்தது நீங்கள் இன்ச் டேப் வந்து வச்சுட்டு 1/2 இன்ச் கேப்பு, ஏன்னா இதில் இதனுடைய கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 1/2 இன்ச் தான் வந்து வரும். இங்கே வரும்போது லைட்டாக அப்படி வளைவு எடுத்துக்குங்க.
இதை நான் டார்க்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரீ ஹேண்டாக போடும்போது நமக்கு இப்படி தான் வந்து வரும். நீங்கள் மார்க் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் வந்து வரும். இது மாதிரி நீங்கள் ஸ்லீவ் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது ஆம்ஹோல் டெப்த் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்பக்கம் கையில் வந்து சுருக்க இருக்கக்கூடாது. இப்போ இந்த 1/2 இன்ச்சுக்கு கீழே மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இந்த 1/2 இன்ச்சில் இருந்து மறுபடியும் இது என்ன பண்ணுங்கள், இந்த 1.5 இன்ச்சில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே சேம் அதே மாதிரி ஜஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே ஃப்ரீ ஹேண்டாகவே பண்ண முடியும்னா அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் எவ்வளோ கேப் வந்து வேணும் அப்படின்றது. அப்படியும் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சுட்டு இந்த சைடில் 1/2 இன்ச் எடுத்துக்கங்க. வர 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 1/4 இன்ச் கொண்டு வரணும். ஏன்னா இது முன்பக்கம் நம்ம குறைஞ்சு வெட்டுறோம். அதனால இந்த சென்டரில் தான் 1/2 இன்ச் இருக்கணும். இதுக்குள்ளே தான் 1/2 இன்ச் இருக்கணும். இந்த சைடு கீழே வர வர 1/4 இன்ச்சில் வந்து வரணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆம்ஹோல் டெப்த்து. இதை டார்க்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆம்ஹோல் டெப்த்து. இன்னுமே கையில் சுருக்கம் இருக்கு, எனக்கு இன்னும் அந்த சுருக்கம் வந்து கொஞ்சம் குறையணும், சுருக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு ஆம்ஹோல் டெப்த் இருக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 95% கையில் சுருக்கம் குறையும். கொஞ்சம் ஏதாவது லைட்டாக ரிங்கிள்ஸ் மாதிரி வந்து இருந்தால் இருக்கலாம். அதுவே நீங்கள் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆகும். இப்போ இன்னும் ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி இப்போ நான் வைக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் வச்சுக்கோங்க. அதை கொண்டு போய் அப்படியே அந்த 1.5 இன்ச்சில் ஜாயின் பண்ணிடணும். இதுதான் ரெண்டாவது ஆம்ஹோல் டெப்த்து. இந்த ரெண்டாவது ஆம்ஹோல் டெப்த் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்லீவ் சுருக்கத்தை கண்டிப்பாக வந்து குறைக்க முடியும். கைக்கிட்ட சுருக்கம் இல்லாமல் இருக்கும் முன்பக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதில் கட்டிங் பண்ணுறது அப்படின்னா ரெண்டாவது ஆம்ஹோல் டெப்த்து டாட் மாதிரி போட்டிருக்கேன்ல அந்த இடத்த தான் நம்ம கட்டிங் வந்து பண்ண போகிறோம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு சிசர் கட்டு, ஸ்லீவ் ஆம்ஹோல் ரவுண்டில் ஒரு சிசர் கட் பண்ணிக்கிங்க, ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் கட் பண்ணிக்கிங்க, கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணி 2 பீஸ் மட்டும் இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் மாதிரி போட்டேன்ல அதை தான் கட் பண்ண போகிறேன். இப்போ எவ்வளோ துணி இதில் கட் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த ஷேப் எப்படி வருது அப்படின்றதும் பார்க்கும்போது தெரியும். இவ்வளோ துணி கட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், முன்பக்கம் கைக்கிட்ட இருக்கக்கூடிய சுருக்கம் வந்து கண்டிப்பாக குறையும். முன்பக்கம் தெரியுறதுக்காக குட்டியாக ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. இப்போ இந்த வளைவு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாக தான் வந்து வரும். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இதை கரெக்டாக ஈவனாக வந்து மடிச்சுட்டு இந்த சைடு அந்த ஷேப் கரெக்டாக இருக்கா அப்படின்றது பாருங்கள். இதனுடைய கேப் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு ஒரு 3/4 இன்ச் அந்த மாதிரி வந்து இருக்கும். சென்டரில் 3/4 இன்ச் இருந்தால் ஓகே. 1 இன்ச் வருது அப்படின்னா லைட்டாக இந்த இடத்த மட்டும் ட்ரிம் பண்ணி விடுங்க. அதாவது இந்த இடத்த மட்டும் ட்ரிம் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கரெக்டாக எடுக்கும்போது 3/4 இன்ச் தான் வரும். 3/4 இன்ச் இருந்தால் ஸ்லீவுக்கு வந்து ஓகே தான். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். பட்டி எப்பயுமே அளவு ப்ளவுஸில் எடுக்க வேண்டாம். ஏன்னா கட் பண்ண பீஸில் இருந்து நீங்கள் பட்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து வராது. அதனால நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் இருந்து பட்டி எடுக்காதீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட்டு பேக் பீஸ் மேலே நான் ஃப்ரண்ட்டு வந்து வச்சுட்டேன். மீதி இந்த சைடு நமக்கு கிளாத் இருக்குல்ல அதை வந்து நம்ம பட்டிக்காக வந்து எடுத்துக்கலாம். இதில் எதுவும் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படின்னா அதை நேர் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், நான் 1/2 இன்ச் வந்து லைன் எடுத்துக்கிறேன். 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு இதை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன்னா பட்டி எப்படி வந்து அளவு எடுக்கிறது அப்படின்றது ஒரு சிலர் பட்டியில் நிறைய தப்பு பண்ணுறீங்க. அதனால பட்டியுடைய மெஷர்மெண்ட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணணும். பட்டி சில பேர் போட தெரியலன்னு சொல்கிறீங்க. அது என்ன காரணம் அப்படின்றது இப்போ தெரிஞ்சுக்கலாம். நான் 2 பீஸ் தான் வந்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து போட்டுட்டேன். இப்போ பட்டி வித்து வந்து எடுக்கிறோம் நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் சிசர் கட் வரைக்கும் இந்த கிராஸ் மட்டும் பாருங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒரு பாயிண்ட் வந்து வருது. அப்போ நான் 3.25 அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பாயிண்ட்ல பெருசாக வித்தியாசம் இல்லை, 3.25ன்னு மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு வச்சு கூட மார்க் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ் இருக்கிறோம், எனக்கு 3 ஒரு பாயிண்ட் வருது. நான் இந்த சைடில் 3.25ன்னு மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த சிசர் கட்ல இருந்து இந்த லாஸ்ட் இந்த எட்ஜ் வரைக்கும், அதாவது இந்த எட்ஜ் வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கணும் எவ்வளோ வருதுன்னா எனக்கு 6.25 வந்து வருது. 1/2 இன்ச் வந்து அதிகமாக சேர்த்து இதில் இருந்து நம்ம இந்த கோடு போட்டிருக்கோம்ல இந்த லைனில் இருந்து 6.25 வருது. நான் 6.25 அப்படின்றது மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1/2 இன்ச் அதிகமாக சேர்த்து தான் நீங்கள் பட்டிக்கு மார்க் பண்ணணும். இதுதான் பட்டி அளவு எடுக்கிறது. இது வந்து ஃபர்ஸ்ட் பட்டி ஹைட்டு, இது 2வது பட்டி ஹைட்டு, இது வர்றது 3வது பட்டி ஹைட்டு. இப்படி தான் நம்ம வந்து பட்டியுடைய அந்த வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த கட் பண்ண பகுதி இருக்குல்ல அதில் இருந்து
இன்ச் டேப் வச்சு மேலே அரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுங்க. இந்த கோடு போட்டிருக்கோம்ல கீழே, அந்த கோட்டில் இருந்து அரை இன்ச் மேலே மார்க் பண்ணுங்க. கீழே இந்த கட்டிங் லைன்ல இருந்து மேலே அரை இன்ச் வந்து மார்க் பண்ணுங்க. இது எதுக்காகனா பட்டிக்கு கீழே மடிச்சு தைக்க நம்ம லைன் விட்டுட்டோம். இப்போ பட்டியை இந்த ஃப்ரண்ட் பீஸோட ஜாயின் பண்றதுக்கு நமக்கு துணி வேணும். அந்த துணிக்கு தான் மேலே மார்க் பண்ணி தையலோட சேர்த்து அளவு எடுத்துக்கிறோம். அந்த மார்க் பண்ணதுல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் பட்டி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2.5 தான் வந்து வருது. இப்போ ஃபர்ஸ்ட் பட்டி ஹைட் 2.5 வந்தா ஓகேவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் பட்டி ஹைட் நமக்கு கண்டிப்பா 3 வந்து வேணும். அது நார்மல் சைஸ், அந்த 3 ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்கும் வேணும். எனக்கு 2.5 தான் வருது. இப்போ என்ன பண்றது அப்படின்னா இதுல ஒரு 1/4 இன்ச் மட்டும் கிராஸ் பண்ணிக்கலாம். அதிகமா பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இதை நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சை வந்து லைட்டா இதில் கிராஸ் பண்ணி எடுத்துட்டேன். நான் இந்த பீஸை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன், 1/4 இன்ச் எடுத்துட்டேன். அப்ப இன்னும் ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச்சுக்கு மேலே எக்காரணத்தை கொண்டும் ஃப்ரண்ட் பட்டி ஹைட்டு கட் பண்ணக்கூடாது முன்பக்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா 1/4 இன்ச் லைட்டா நம்ம எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்ல பெருசா வித்தியாசம் இல்லைன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதனால 1/4 இன்ச் மட்டும் இங்க எடுத்துக்கிறேன். இப்ப மேல ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்ப நான் செக் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு வருது, 2.25 தான் வந்து வருது. ஏன்னா 1/4 இன்ச் தான் நம்ம கட் பண்ணிருக்கோம். நமக்கு ஃபர்ஸ்ட் பட்டி ஹைட் கிடைச்சது 2.5 தான். 1/4 இன்ச்சை கட் பண்ண உடனே நமக்கு அது 2.25 வந்து மாறி இருக்கு. ஆனா நமக்கு 3 தான் வந்து வேணும். அப்ப என்னன்னா இங்க நமக்கு செக் பண்ணும்போது 2.25 தான் வருது. ஆனா நீங்க இங்க மார்க் பண்ணும்போது 3 இன்ச்சை வச்சு தாராளமா மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் அதிகம் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல அதிகம் பண்ணாதீங்க, 1/4 இன்ச் அதிகம் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்ப 2வது பட்டி ஹைட்டுடைய உயரம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 தான் வந்து வரும். 1, 1.5, 1.25, 2க்குள்ள தான் வரும். அப்ப காமனா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 2.5 மார்க் பண்ணிக்கலாம். இப்ப 3வது பட்டி ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 3வது பட்டி ஹைட் வந்து 3.25 வந்து இருக்கு. இருக்கிறனால அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இதுலயுமே ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ண போறேன். இங்க அந்த ஷேப் வந்து வராது. இது 2.5, இது 3. அப்ப அந்த போர்ட் ஷேப் கிடைக்காது. அதனால என்ன பண்றேன், ஜஸ்ட் இங்க ஒரு பாயிண்ட் மேல ஏத்திக்கிறேன். முன்னாடி 2வது பட்டி, அதாவது ஃபர்ஸ்ட் பட்டி உயரத்துல ஒரு பாயிண்ட் மேல ஏத்துறேன். 2வது பட்டி உயரத்துல ஒரு பாயிண்ட் கீழே இறக்குறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்கும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது அந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அந்த ஷேப் வந்து கிடைக்கும். இது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நம்ம கட்டிங் பண்ணும்போது அந்த ஷேப்லாம் வரல அப்படின்னா இப்படி பண்ணிக்கலாம். பேக் சைடுக்கு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதி இன்னும் இருக்க பட்டி அதெல்லாம் நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸும் கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் அப்படின்றது ஒரு ஸ்கேல் லைன் வந்து போட்டுக்கங்க. புதுசா நீங்க பண்றீங்க அப்படின்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணி அந்த லைன் வந்து போட்டுக்கங்க. இப்போ நான் மெயின் கிளாத் வந்து எடுத்துட்டேன். மெயின் கிளாத் வந்து எனக்கு பிளைன்ல தான் இருக்கு. அதனால இதை அப்படியே மடிச்சுட்டு நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டிசைன் இருக்கிற அந்த டிசைன் எந்த சைடு இருக்கு அதெல்லாம் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி ஆகணும். இப்போ எனக்கு மெயின் கிளாத் பாத்தீங்கன்னா மெயின் கிளாத் வந்து பிளைனா தான் இருக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கரப்பகுதி இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கேன். இது உள்பக்கம் அப்படின்றது நம்ம சாரியில இருந்து கட் பண்ணும் போதே மார்க் பண்ணிக்குவேன். ஏன்னா நமக்கு வந்து எது உள்பக்கம் வெளிப்பக்கம்ன்றது ஒரு சில இதுல கண்டுபிடிக்க முடியாம போயிடும். அதனால நீங்க சாரியில இருந்து கட் பண்ணும் போதே வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ இதுல வந்து ஒரு டிசைன் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இதுல பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோல பார்க்கறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. உங்களுக்கு பார்த்தா பிளைன் கிளாத் மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து இதுல வந்து அந்த லைன்ஸ் மாதிரி வந்து லைட்டா ஒரு லைன்ஸ் வந்து வருது. அந்த லைன்ஸ் வந்து இப்படியே நான் வச்சேன் அப்படின்னா அந்த நூல் வந்து நமக்கு குறுக்க வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த நெட்டுல நீல வாக்குல நூல் வரும்போது நம்ம கொஞ்சம் ஒல்லியா இருக்க மாதிரி தெரியும். அதுவே குறுக்கு வாக்குல டிசைன் எந்த டிசைன் போட்டாலும் நம்மள அது கொஞ்சம் பாடி வந்து குண்டா இருக்கிற மாதிரி காமிக்கும். அப்ப என்ன பண்ணலாம், கிளாத்தா மாத்தி மடிக்கலாம். ஆனா ஒருவேளை கிளாத் பத்தல அப்படின்னா வேற வழி இல்லை, இப்படியே வச்சு கட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் கிளாத்தை வந்து மாற்றி மடித்து ஃபஸ்ட்டு பத்துதா, எடுத்த உடனே வச்சு டக்கு டக்குன்னு கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கிளாத் பத்துதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது ஓகே வச்சுட்டோம் எடுத்துட்டோம் கட் பண்ணிடலாம் அப்படி வந்து பண்ணாதீங்க. செக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு, நமக்கு இந்த மெட்டீரியல்லாம் பத்துதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் நம்ம கிளாத்தை வந்து மாற்றி முடிச்சுக்கணும். இப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் வந்து எனக்கு நேராக வந்து வருது. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், பேக் சைடு கீழே வச்சுக்கலாம். பேக் சைடுக்கு பிரச்சனையே இல்லை, கரெக்டாக தான் இருக்கும், அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை மடிச்சுட்டு இவ்வளோதான் இங்கே கிளாத் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டு
இதில் கிராஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு ஃப்ரண்ட்டுக்கும் துணி இருக்குது, பட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் துணி கிடைக்கும். ஃபஸ்ட்டு பேக் வச்சுருக்கோம்ல, பேக் வச்சுருக்கிறதுலையே பட்டிக்கு தேவையான துணி இதுலேயே கிடைக்கிது, வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு பட்டியும் நம்ம இதில் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரியே இந்த சைடில் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கெல்லாம் துணி இருக்குது. இப்போ ஸ்லீவ் நமக்கு நேரில் போடும்போது ஜாயிண்ட் வருதா வரலையா அது தெரியணும்ல, அதுவுமே வந்து பார்க்கலாம். இப்போ மீதி இருக்க கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு இருக்குது. ஸ்லீவை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வைங்க நீல வாக்கில். இந்த மாதிரி வைக்கும்போது கண்டிப்பாக என்ன வருது, ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வந்து வருது. இதை கரெக்டாக வைக்கும்போது இப்போ இந்த ஸ்லீவ் பார்க்கும்போது தெரியும், இந்த சைடில் கரெக்டாக வச்சிட்டேன், அந்த சைடில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து வருது. அப்போ ஸ்லீவ் வந்து நம்ம அந்த நூல் வந்து நேராக தெரியும், ஆனால் ஸ்லீவில் ஜாயிண்ட் வந்து வரும். இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இந்த சைடோ அல்லது இந்த சைடு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி நமக்கு பத்துதா அப்படின்றதும் செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ஸ்லீவ் ஜாயிண்ட் இல்லாமல் பண்ண முடியுதா அப்படின்றதும் பார்த்துக்கலாம். அதுவும் நான் இதில் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவ் என்ன பண்ணுங்க, 2 ஸ்லீவும் தனித்தனியாக எடுத்துக்குங்க. ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான், ஆனால் அது அந்த மெயின் கிளாத்தில் வைக்கும் போதும் அந்த நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கே கீழே வந்து ஒரு ஸ்லீவை இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதை வச்சுட்டு இன்னொரு ஸ்லீவ் என்ன பண்ணுறேன், இந்த சைடு திருப்பி வச்சுக்கலாம். ஆப்போசிட் சைடு வைக்கும்போது உங்களுக்கு அந்த பேக்குக்கு போக ஃப்ரண்ட்டுக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னா இந்த சைடு நம்ம பட்டி வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கொரு ஸ்லீவும் இந்த ஸ்லீவை வந்து அந்த லாஸ்ட்ல வந்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல ஒரு ஸ்லீவ் வந்து வச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல ஒரு ஸ்லீவ் வந்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் எந்த சைஸ் ப்ளவுஸ்க்குமே வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வந்து ஸ்லீவ் வந்து எடுக்க முடியும். ஆனால் துணி பத்துதா அப்படின்றத செக் பண்ணணும்ல, அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கீழே ஒரு ஸ்லீவ் வச்சுட்டேன். அடுத்தது பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவ் எங்கே முடியுதோ ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு பேக் சைடு பீஸ் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வைக்கும்போது துணியை வேஸ்ட் பண்ண முடியாது, அப்படியே தான் வைக்கணும். பட்டிக்கு பிரச்சனை இல்லை, இந்த சைடில் நம்ம போட்டு பட்டியை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நமக்கு வந்து துணி நேர்லேயே கிடைச்சிருக்குது. அடுத்தது நமக்கு என்ன பண்ணணும், முன் பக்கத்துக்கு துணி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ இன்னொரு ஸ்லீவ் இந்த சைடு இருக்கு, இந்த இதுல ஃப்ரண்ட் கிராஸ் எடுக்க முடியுதா? இப்போ இந்த சைடு இந்த மாதிரி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு கிராஸ் வந்து கிடைக்குது. அப்போ நான் ஸ்லீவ்ல நூல் வந்து நேராக இருக்க மாதிரியும் போட போகிறேன், ஸ்லீவில் ஜாயிண்ட் மெயின் கிளாத்துக்கு இல்லாத மாதிரியும் கட்டிங் வந்து பண்ண போகிறேன். எனக்கு இந்த துணி வந்து ஓரளவுக்கு அகலமும் இருக்குது, அதனால் பிளைன் கிளாத்தாகவும் போயிடுச்சு. அதனால் டிசைன் அப்படி இப்படின்னு நமக்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நீங்கள் கட்டிங் பண்ணலாம். இது வந்து நீங்கள் பிளைனுக்கு மட்டும் இல்லை, டிசைன் வந்தாலுமே அது 1 வே டிசைனா 2 வே டிசைனா எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் லைனிங் கட் பண்ணிட்டீங்க, ஓகே வேலை முடிஞ்சதுன்னு விட முடியாது. லைனிங் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இன்னொரு வேலை இருக்கு. மெயின் கிளாத்ல எப்படி மடிச்சா ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் இல்லாம வரும் அப்படின்றத ஒரு டைமுக்கு 2 டைம் இப்படி மாத்தி அப்படி மாத்தி, இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்லீவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் கீழே வச்சிட்டேன். இப்போ இந்த சைடு ஒரு ஸ்லீவ் வச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல ஒரு ஸ்லீவ் வச்சிட்டேன். இதுவுமே எல்போ ஸ்லீவ். ஏன்னா எல்போ ஸ்லீவ்னாவே நமக்கு துணி வந்து எச்சா தேவைப்படும். ஆனால் எனக்கு மெயின் கிளாத்தோடைய துணியோடைய அகலம் அதிகமாக இருக்குது, துணி ஓரளவுக்கு பெருசாக இருக்குது, அதனால எல்போ ஸ்லீவுக்கு ஓகேவா இருக்குது. நீங்கள் கட் பண்ணக்கூடிய துணியில் துணி இருக்கா இல்லையா, ஆனால் எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் இதில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மெயின் கிளாத்தை நீங்கள் எங்கெங்கே வச்சு செக் பண்ணி பார்க்கலான்னு, அது மாதிரி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள். இப்போ நான் இதை அப்படியே எல்லாமே வச்சுட்டேன், செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது, கட்டிங் வந்து பண்ணிக்கிறேன்.
இப்போ மெயின் கிளாத்து நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம், லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிராஸ் பீஸ் இருக்குது பாருங்கள், இதை மெயின் கிளாத்தில் இருந்து தனியாக எடுத்துகிட்டு கட் பண்ணுங்கள். சில டைம் மெயின் கிளாத்தையும் கட் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த கிராஸ் பீஸை நீங்கள் கட் பண்ணிடலாம். இப்போ கரெக்டான இடுப்பு சுற்றளவு தான் நமக்கு கீழே வந்து இருக்கும். இப்போ நம்ம மெயின் கிளாத்து அளவு ப்ளவுஸ்ல இருந்து அளவு எடுத்து எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க.